இல்ல இளைஞர்கள் நிறைய அதிமுக தான் இருக்கிறாங்க. 82 தேர்தல் பணிக்குழுவை போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்காரு? எல்லாருமே இளைஞர்களாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு, புதியவர்களாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு, வேலை செய்யக்கூடியவங்களாக போட்டிருக்காரு. பழைய ஆட்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா எப்படி சார்? அப்புறம் என்ன அவசியம் வந்திருக்கு திரு விஜய் அவர்கள் இப்ப அரசியல் வரதுக்கு? அவருக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லைங்க. இப்ப நீ அரசியலுக்கு வராம 250 கோடி சம்பளம் எங்க வாங்கினாரு? எந்த படம் அவர் படம் ஓடி இருக்கு? எல்லாமே பில்டப் தானேங்க. அவர் மேல இடி கேஸ் இருக்குங்க. விஜய் என்ன சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒய் பிளஸா கொடுத்தீங்க? இப்ப 15 லட்சம் ரூபா மாசத்துக்கு அதுக்கு செலவாம். மக்கள் வரி பணத்துல 15 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப மக்கள் வரி பணத்தை நீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவாங்க. கௌரவமா சார்? ஒய் பிரிவு இசட் பிரிவு பாதுகாப்புல ஒரு கௌரவம் நினைக்கிறாங்களா எப்படி? கௌரவம் கிடையாதுங்க. நாங்க பெரிய தலைவர்னு அவங்களா தம்பட்டம் அடிச்சுக்கிறது இது ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கருணாநிதியை ஒரு 13 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வரவிடாம செஞ்சாரோ, அதே போல தொடர்ந்து 2 முறை கருணாநிதி திமுக ஆட்சிக்கு வரவிடாம பண்ணதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தலைமை பண்பும் முடிவெடுக்கக்கூடிய திறனும் அது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார்ட்ட நான் இருக்கிறதாக நான் கருதுறேன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக எம்ஜிஆர், அதற்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் கலைஞர் உள்பட பல முக்கிய அரசியல் தலைவர்களுடன் நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க. அப்ப பார்த்த அதிமுக எப்படி இருக்கு, இப்ப பாக்குற அதிமுக எப்படி சார் இருக்கு? அதிமுகவை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மாண்பு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி என்பது மக்கள் மனங்களில் நிறைந்த ஆட்சி. அவங்க மறைந்து போனாலும் மக்கள் மனங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவங்க. கண்டிப்பா இன்னைக்கு கண்ணபடி இலனா இலை தான். ஆமா, அதனால அவங்களுடைய ஆட்சியும் அதற்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக பயணித்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியும் சரியாகத்தான் இருந்தது, எல்லாருக்குமான ஆட்சியாக இருந்தது. இப்ப அந்த தலைமைக்கு வலுச்சேர்க்கின்ற விதமாக எல்லாரும் ஒருங்கிணைந்து எடப்பாடியார் அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதே பெரிய விஷயம். அவர் ஆட்சி காலத்துல 4.5 ஆண்டு காலம் அவர் அந்த அம்மா மறைவுக்கு அப்புறம் ஆட்சியில இருந்து அந்த ஆட்சியை தக்க வச்சது அவருக்கு. அதுக்கு இடையில அதுல இருந்தவங்க கொடுத்த பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி இப்ப ஒரு கட்சி ஆட்சியில இல்லாம இருக்கும்போது இருக்கிறதுக்கும் ஆட்சியில இருக்கும்போது இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆட்சியில இருக்கையில ஒரு கட்சியை நிலைநிறுத்துறது, அதை பாதுகாப்பு பண்றது, அந்த கட்சியை தொடர்ச்சியாக கையில் வைத்திருப்பது என்பது பெரிய விஷயம். ஏன்னா எந்த நேரமும் கவுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா 2 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும். ஸ்டாலின் அவர்கள்லாம், திமுக காரர்கள்லாம் சொன்னாங்க இதெல்லாம் தாக்கு பிடிக்காது, எடப்பாடியார்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சாதகமாக அப்ப இருந்த ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல எல்லாம் வெளிநடப்பெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதையெல்லாம் தாண்டி அந்த நேரத்துல ஆட்சியை தக்க வைத்தவர் எடப்பாடியார். அப்ப அவர் பெரிய தலைமை பண்புக்கு உரியவர்னு தான் நம்ம இதை சொல்லணும். மற்ற பேரும் மற்ற எதை வேண்டாலும் பேசலாம். இப்ப ஏற்பட்ட அலிகேஷன் போயிட்டு இருக்குல்ல சார், அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள், அதை தாண்டி திரு ஜெயலலிதா அவருடைய தலைமை பண்பு வேற, திரு எடப்பாடி அவருடைய தலைமை பண்பு வேற, அதாவது தனித்துவமா செயல்படணும் அப்படின்னு தானே இப்ப இன்னைக்கு உள்கட்சி பூசல் பெருசா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்கட்சியில முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க இது கட்சிக்கும் ஆபத்து, வரப்போற தேர்தலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க வாயாலேயே சொன்னீங்க கேள்வியிலே, தனித்து செயல்படணும், தலைமை பண்போட செயல்படணும். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை பண்போட தனித்து செயல்பட்டாரா இல்லையா? அவர் எடுத்த முடிவுக்கு கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே செய்யணும். கட்டுப்பட்டாங்க இல்ல, ஒத்துட்டு தானே போய்கிட்டு இருந்தாங்க. கட்டுப்படாதவங்களெல்லாம் வெளியாக்கியிருப்பாரு. ஆனா இப்ப எம்ஜிஆர் இறப்பிற்கு பிறகு பாத்தீங்கன்னா திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல ஏகப்பட்ட எதிர்ப்பு இருந்துச்சு. உங்க கூட இருந்த திரு ஆர்.எம். வீரப்பன் உட்பட ஏகப்பட்ட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அரவணைச்சிட்டாங்க. உங்களுடைய ஆலோசனை தேவை, அதற்கான பதவி கொடுத்து அரவணைச்சுக்கிட்டாங்க. அந்த பக்கம் திரு எடப்பாடி கிட்ட இருக்குன்னு இல்ல, நீங்க அதுக்கு முந்தி போங்க கொஞ்சம். ரெட்டப்புறா சேவல் சின்னத்துல 22 நாள் ஜானகி அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்தாங்க. யாரு பண்ணது? அது கலைஞரும் ஆர்.எம். வீரப்பனும் சேர்ந்து பண்ணது. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இரட்டை இலை முடக்கப்பட்டது.
அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்திலிருந்து 25 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. ரெட்டப்புறாவில் அவங்க நின்று அவங்க வெற்றி பெறலை. ஜானகி அம்மையார் அவங்க வெற்றி பெறலை. அப்போ ஜானகி அம்மையார் யார் சொன்னதையும் கேட்காம தன்னுடைய சுய சிந்தனையோடு நம்மளால் இதை நடத்த முடியாது, இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டோம்னா புரட்சி தலைவருடைய எண்ணமும் அவர் ஆரம்பித்த அந்த நோக்கமும் கெட்டு போயிடும், மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்காம முடியாமல் போயிடும், அதிமுக என்பது அழிந்து விடும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்தித்து நீங்கள் தான் நடத்த முடியும், நீங்கள் நடத்துங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆமாம், நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு. அப்ப அதே நிலையில புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதை தொடர்ந்து கையில் எடுத்து எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அம்மா கூட தோத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு தாமரகனி மாத்திரம் ஜெயிச்சிருந்தாரு, அம்மாவும் தோத்து போயிட்டாங்க. இப்ப அந்த நிலையிலையும் அந்த கட்சியை விடாம கட்டுக்கோப்பாக, அதாவது 2.5 கோடி தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு வந்து திரும்ப ஆட்சிக்கு, தொடர்ந்து ஆட்சிக்கு, அதாவது வந்து எம்ஜிஆர் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கருணாநிதியை வந்து ஒரு 13 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வரவிடாம செஞ்சாரோ, அதே போல தொடர்ந்து 2 முறை கருணாநிதி திமுக ஆட்சிக்கு வர விடாம பண்ணதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் ஒரு சாதனையை செஞ்சிருக்காருன்னா அதே சாதனையை தொடர்ச்சியாக செஞ்சது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கண்டிப்பா. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமை பண்பும் முடிவெடுக்கக்கூடிய திறனும். அது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார்ட்ட நான் இருக்கிறதாக நான் கருதுறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நீங்க கருதுறீங்க சார், பட் இன்னைக்கு உள்கட்சி பூசல் பெருசா போயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு அதிமுக மேல. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு, அதுக்குள்ள இப்படி ஒத்துமை இல்லாம போனுச்சுன்னா எப்படி திரும்ப அதிமுக நீங்க வந்து கடந்த காலத்தை பாருங்க. இப்ப ஆட்சியில இருந்தோம்ல, ஆட்சியில இருக்கும்போது உட்கட்டி பூச்சல் இதை விட அதிகம் இருந்துச்சுல. அதாவது துணை முதல்வராக இருந்தவரே ஒத்து போகாம இருந்தார்ல, அப்புறம் துணை ஒருங்கிணைப்பாளராக போட்டு அவரை கொண்டு வந்தாங்கல்ல. அப்ப அப்படி இருந்த காலகட்டத்தையுமே ஆட்சியில், அதாவது ஒரு பவர்ஃபுல் ஆட்சியில் இருந்தவரை அந்த ஆட்சியை 4.5 ஆண்டு காலம் இதே எடப்பாடியார் அவர்கள் கொண்டு போனார்ல. இன்னைக்கு என்ன ஆட்சியில் இருக்கமா? கிடையாது. இல்லை. அப்ப இப்ப கொண்டு போறது பெரிய இதா உங்களுக்கு. அதையும் தாண்டி இப்ப பொதுக்குழு ஒன்று கூடி அவரை வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. அப்ப அவர் இதுவரைக்கும் கட்சியை கரெக்டாக கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ நீங்க செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்தை தான் கேட்குறீங்க. எல்லாருமே செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டாரு, அந்த விழாவில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய போட்டோவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய போட்டோவும் இல்லை, அதோடு அது முடிஞ்சு போச்சு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு இவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவார், 2026 ஆட்சி அமைப்பார்னு அவர் அடுத்த மீட்டிங்கில் பேசுகிறாரு. பேர சொல்லலைன்னு கூட சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கவர்ந்து அடுத்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது இதை சொல்கிறாரு. ஸோ இப்போ அதனால உள்ள வந்து சார், இப்போ அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, அவ்வளோ பெரிய பெருமை மிக்க தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ வந்து இவருடைய பாராட்டோவில் ஏன் போடல அப்படிங்கிறதுனா ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, அதுக்கு தான் அவங்க அதெல்லாம் புறக்கணிக்கிறாங்களா? நான் மட்டும்தான் வரணும், திரு எடப்பாடி அவருடைய போட்டோ மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா திரு எடப்பாடி அவர்கள்? இல்ல நீ இந்த இடத்துல தான் இப்போ உங்களுடைய எல்லாருடைய கேள்வியும் எப்படி இருக்கு அப்படின்னா, திமுகவை சார்ந்தவர்களுடைய கேள்வியா, இல்ல நீங்க மீடியாவில் இருக்கவங்க இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது? திமுகவில் இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க ஏற்பட்ட அலிகேஷன் இருக்கு, அதை எதிர்த்து வாதமா பேசக்கூடிய அதிமுக அமைதியா இருக்கே. இன்னைக்கு கூட மும்மொழி கொள்கை பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ தான் ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னால வேலூர் கூட்டத்திலேயே அவர் அதை சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லையா, இறங்கி செய்யலாம் களத்துல. நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம், மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், அறிஞர் அண்ணா சொன்னாரு, எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாரு சொல்லணும். ஆமா, அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசாம இல்ல. அதே நேரத்துல நீங்க எல்லாருமே வந்து எடப்பாடியாருடைய அந்த ஆளுமையை வந்து ரொம்ப சோதிக்கிற மாதிரியும் சந்தேகிக்கிற மாதிரியும் சார் பேசுவாரான்னு எதிர்பார்க்கிறோம். இல்ல, கண்டிப்பாக சோதனை வேற, எதிர்பார்க்கிறது வேற. இல்ல, நீங்க முன்னாள் முதல்வர் இல்ல, நீங்க இப்படி கேட்கும்போது நான் ஒரு பதில் உங்களுக்கு சொல்றேன். அம்மா வந்து பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா தெரியும். அம்மா வந்து நேஷனல் மீடியா இருந்தாதான் இல்ல, பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டாங்க, அறிக்கை கொடுப்பாங்க, ஜெயா டிவில அறிக்கை வரும், அதை அப்படியே போட்டு காமிப்பாங்க. ஜெயா டிவில என்னுடைய அறிக்கை வரும், அது அப்படியே நீசா போட்டுக்க. எல்லாரும் அவங்க அமைச்சராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அவங்க அப்படித்தான் செய்வாங்க. என்ன காரணம்னா, இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமாங்க. ஆமா.
இப்போ அந்த மாதிரி நீங்க வந்து பத்திரிகையில வந்து பேசினாதான், அறிக்கையா கொடுத்தாதான், இல்லை இப்படி சொன்னாதான் சரி அப்படின்னு சொல்லி, இது உங்க விருப்பம், மீடியாவில் உள்ளவங்களுடைய விருப்பம். இப்போ இந்த மீடியாவில் உள்ளவங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்வதற்கு எடப்பாடியார் சரியாக பேசணுமா அப்படின்னு எனக்கு அது தோணலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய செயல்பாட்டுப்படி அதிமுகவை இன்டாக்டா வச்சிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டில் ஜெயிச்சவங்க, வந்தவங்க எம்எல்ஏவா இருக்காங்க. அதே போல எல்லா மாவட்டத்துக்கும் இப்போ வந்து தேர்தல் பணிக்குழு போட்டாரு. 82 மாவட்டத்துக்கும் 82 தேர்தல் பணிக்குழுவை போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்காரு? எல்லாருமே இளைஞர்களாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு, புதியவர்களாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு, வேலை செய்யக்கூடியவங்களாக போட்டிருக்காரு. பழைய ஆட்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா எப்படி சார்? இல்ல, இப்போ எதிர்ப்புன்னு கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துல தெளிவாருங்க தம்பி, வயசு ஆனதுக்கு அப்புறம் செயல்பாடு குறைவா இருக்கும் எல்லாருக்குமே. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை ஏன் கொண்டு வந்தாங்க? இளைஞர்களுக்கு நிறைய புதியவர்களை கொண்டு வரணும். அதே மாதிரி அதுக்கு ஒரு சட்டசிக்கல் வந்துருச்சு சார். திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து அதிமுக இளைஞர்கள் அங்கிட்டு போயிருவாங்க. ஆல்ரெடி ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியில இருந்து இளைஞர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படிங்குள்ள இளைஞர் ஓட்டை தான் திரு விஜய் அவர்கள் குறி வைக்கிறாரு அப்படின்னு இப்ப எல்லாரும் பாக்குறீங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்படிங்கும்போது அதிமுக திரும்ப இளைஞர் ஒரு ஓட்டர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படி சார்? இல்ல, இளைஞர்கள் நிறைய அதிமுக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து யாருக்கு வாக்களிப்பாங்க? சினிமா பார்க்கக்கூடிய விஜயனுடைய அந்த இளைஞர்கள். இப்படிங்க நீங்க இந்த சினிமாவை வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னா திரும்ப நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் போக வேண்டியிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எம்ஜிஆர் வர தானே ஆசைப்படுறாரு. இல்ல, நான் என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் நடிகராக இருந்து முதல்வரானவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆந்திராவில் வந்து என்டிஆர் அவரை பின்பற்றி, அதே காலத்தில் ரொனால்டு ரீகன் அமெரிக்காவில், அதே காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் ரொனால்டு ரீகன். அப்ப யார் முதல்ல உலகத்திலேயே நடிகர்களாக இருந்து ஆட்சி பீடத்துக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கிய வள்ளல். நீங்க அவர் மறைந்த போதும் அவர் வச்சிருந்த சொத்தை டெஃப்க்கும் பள்ளிகளுக்கும் எழுதிட்டு போயிட்டார். இது வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வளர்ப்பு மகன் இருந்தாங்க, கண்டிப்பா அவங்கள சார்ந்தவங்கலாம் இருந்தாங்க. அப்ப அப்படி அவர் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்படியெல்லாம் கொடுத்துட்டு போகல, மக்களுக்காகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது போக இன்னொன்னு, அவருடைய ஆட்சி காலத்துல இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் மாதிரி பல லட்சம் கோடியை கொள்ளை அடிச்சுட்டாரு, எடுத்துட்டாருன்னு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள், அதாவது பிறப்பிலையும் அரிதாக பிறந்து வரக்கூடியவர்கள். அதனாலதான் காலத்தை வென்று இன்னைக்கு வரைக்கும் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மக்கள் மனங்கள்ல வாழ்றாங்க. இப்ப விஜய் வந்து என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காரு? எப்படி இவர் ஆட்சிக்கு வருவார்? இப்ப எம்ஜிஆர் அவர்களை சொல்லும் போது நடிகர் வந்துட்டாரு, இவர் நடிகர் வரணும், எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு பாக்குறாருன்னு நீங்க சொல்றீங்க. இவர் எம்ஜிஆர் மாதிரி என்ன செஞ்சிருக்காரு? இவர் அரசியல்ல எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏவாக இருந்து வந்தவங்க, திமுகவில் எம்எல்ஏவாக அரசியல் மேடைகள்ல பேசினவர். இவர் ஒரு மேடையாவது பொதுக்கூட்ட மேடை போட்டு பேசியிருக்காரா? இதுவரைக்கும் மக்களுக்காக. அப்புறம் என்ன அவசியம் வந்திருக்கு திரு விஜய் அவர்கள் இப்ப அரசியல் வரதுக்கு? அவருக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லைங்க. இப்ப நீ அரசியலுக்கு வராம 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. எங்க வாங்கினாரு? எந்த படம் அவர் படம் ஓடி இருக்கு? சமீபத்தில் அந்த படம்லாம் பாத்தீங்கன்னா 200 அதெல்லாம் சொல்ற பில்டப் தானங்க, 500 கோடி வசூலாயிருக்கு. எல்லாமே பில்டப் தானங்க. அவர் மேல இடி கேஸ் இருக்குங்க. ஓ, அவர் மேல இடி கேஸ் இருக்கு. அப்ப அதே மாதிரி இப்ப அவரோட போய் சேர்ந்திருக்காரு இன்னொருத்தர், அவர் மேலேயும் இடி கேஸ். ஆமா, அவர் மேலேயும் இடி கேஸ் இருக்கு. அப்ப இப்படி அவங்க சொந்தங்கள் மேல எல்லார் மேலேயும் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியிருக்கு நிறையா. அது பயந்துதான் அப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாமே உண்மை. வேற என்ன இருக்கு? அவர் இப்ப நீ ஏங்க இது செய்யணும்னு இருந்தா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் ஏங்க செய்யல? அது நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஊரா போய் ஏன் பேசல? எந்த அரசியல் அனுபவம் இருக்கு? இப்ப மக்கள் என்ன பாக்குறாங்க? யார் வந்தா என்ன செய்வா, என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க. இப்ப நீங்க ஓட்டு மன்றம் வரியா செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் ஏற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு வருஷம் வந்து நாங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? எங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப நான் வந்து ஒரு 100-200 பிள்ளைகளுக்கு பாட படிக்க வைக்கிறேங்க. நான் இதை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? 100 பிள்ளைகளை பாட படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அரசியல்ல மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? மக்களுக்காக என்ன குரல் கொடுத்து, என்ன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு, என்ன போராட்டம் நடத்திருக்காரு, என்ன ஜெயிலுக்கு போயிருக்காரு? இப்பெல்லாம் பரந்தூர் போயிட்டு வந்தாரா சார்? பரந்தூர்ல என்ன போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனாரா? என்ன கேட்டா என்ன வந்து அலோவ் பண்ணல, பர்மிஷன் தரல அப்படிங்கிறாங்க. ஆமா, இவர் என்ன பர்மிஷன் கேட்டார்? ஒரு கல்யாண மண்டபத்தில் நான் இருக்கேன்னு பர்மிஷன் கேட்டிருக்காரு அவர் லெட்டர் பேர்ல.
அவங்க சரி போய் பிள்ளைய கல்யாண மண்டபத்தில் கூப்பிட்டு பேசிக்கங்க சார்னு சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டு பேசியிருக்காரு. இதெல்லாமே ஒரு இதாங்க. நீங்கள் அதாவது வந்து சாதாரணமாக இப்போ உங்களுக்கு அரசியல் தெரியல, இங்கே இருக்க மக்களை வந்து தமிழக மக்களை முட்டாளாக்க பார்க்குறீங்க எல்லாரும். அதானே இந்த நோக்கம். மாதிரி வர முடியாது விஜயால, யாருமே வர முடியாதுங்க. இன்னுமே வந்து நடிகர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டங்க. என்ன காரணம்னா மாதிரி இப்ப கிடையாது. எல்லார் கையிலையும் உடனுக்குடன் தகவல் இருக்கு. எல்லாருமே உடனுக்குடனே தெரியுறாங்க, வருவாங்க. இப்ப ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு சொன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கூட்டத்தை கூடுறாங்க. கூடுறவங்க எல்லாம் ஓட்டு ஆகுறது இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர்லாம் சொன்னாங்க. ஆமா, அவர் சாப்பாடெல்லாம் போடுவாரு, யார் பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. எம்ஜிஆர் பாணியில அவர் வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. சொல்ல கேள்வி, நான் போனதில்லை, நான் பார்த்ததில்ல. அவரோட பேசியிருக்கீங்க, அவர் சாப்பாடு போட்டதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாங்கள் போய் எல்லாம் சாப்பிட்டதில்லை, கொண்டதில்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க கூட நடித்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க, சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாரு, பணம் காசு கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த இன்டர்வியூகளில் சொல்கிறத தான் பார்க்குறோம். அவருக்கு அப்படி ஒரு புகழ் இருந்து அவர் கட்சி ஆரம்பித்து அவர் நின்று அவர் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவோடு கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சியாக வந்தார். திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. அதுக்கப்புறம் அவங்களை எதிர்த்து இவர் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அவருக்கே அந்த நிலைன்னா விஜய் என்ன, அவராவது எல்லா மேடைகள்லையும் பேசுவார், இறங்கி மக்களோட. ஆமாம், மக்களோட சேர்ந்து பேசுவார். எல்லாம் அதை பார்த்துருக்கேன் நான். அதாவது பொதுக்கூட்ட மேடையில எல்லாம் பேசுவார், நல்லா பேசக்கூடிய ஆள். இப்போ இவர் எந்த பொதுக்கூட்ட மேடையில் என்ன பேசியிருக்காரு, எந்த ஆர்ப்பாட்டம், எந்த போராட்டம், என்ன அரசியலாக இவர் செஞ்சிருக்காரு? இப்போ எதுவுமே பண்ணாம சார் ஓய்பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க, அது மத்திய அரசு கொடுத்துருக்கு. ஆமாங்க. இப்போ நீங்கள் இப்போ வர நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜேபியில் ஒருத்தர் தலைவராக இருக்காரு, அவருக்கு இசட் பிரிவு கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன இங்கே எதிர்ப்பு இருக்கு? அவரை யார் என்ன பண்ண போறா? அப்போ அவர் அதாவது முதல்ல நீங்கள் இதை கேட்கும்போது திரும்பவும் நான் எம்ஜிஆர்ட்ட தான் போக வேண்டி இருக்குது. எல்லாமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ராமாவரத்திலிருந்து வருவார், இந்த கிண்டி ரோடு வழியாக தான் போவார். ஆமாம், போவார். முன்னால் 2 பைக்கில் 2 போலீஸ்காரங்க வாண்டு அடிச்சுக்கிட்டு போவாங்க. அவர் மெதுவாக 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு போவார். அம்பாசிடரில் மக்களை சந்திக்க நினச்சிட்டு போவார். ஆமாம், பார்த்துட்டு போவார். தெரிஞ்சவன் நின்றா காரை நிப்பாட்டி கூப்பிடுவார். இப்போ நான்லாம் அங்கே ரோடுகளில் நின்றேன்டா, பீச் சைடு அங்கே நின்றேன்டா, தலைவர் இப்போ வருவார்னு சொல்லிட்டு அங்கே நிற்பேன். அது நின்றுன்னு சொன்னாங்க, வண்டியை நிப்பாட்டி கூட சேக் இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். கூப்பிடுனா என்ன தலைவர் அப்படின்னு சொன்னால் ஏறிக்கா வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகக்கூடிய மனுஷன். அப்போ அதே மாதிரி எல்லாம் இந்த தலைவர் மத்தியில் இப்போ ஓய்பிரிவு பாதுகாப்புலாம் எதுக்கு சார்? அப்போ அதாவது இதனால தான் உங்களை கேட்குறேன். அப்போ அப்படிப்பட்ட தலைவர் வந்து மக்கள் நேசித்த தலைவர். அவர் யாரும் மக்கள் அடிக்க மாட்டாங்க, மக்கள் யாரையும் அவரை துன்புறுத்த மாட்டாங்க. மக்கள் அவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க, ஓடியாருவாங்க. அவர் வண்டி வந்துட்டா ரோட்டு வயக்காட்டில் இருக்கிறவங்க, ரோட்டில் நிற்கிறவங்க, மீனவர்கள், ரிக்ஷா ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து கும்பிடுவாங்க, அவரை பார்ப்பாங்க. இப்போ இருக்க தலைவரை வந்து பார்க்கக்கூடாது, சுட்டுப்பிடுவீங்க, கொண்டுபிடுவீங்க. அப்போ தலைவர்கள் வந்து தீவிரவாதியா? தலைவர்கள் எப்படி? எனக்கு இல்லை, இவங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தா அப்போ என்ன அர்த்தம்? மக்களை இவங்களை பிடிக்கலைன்னு அர்த்தம். மக்கள் இவங்களை கொண்டுருவாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மக்கள் மத்தியில் இவங்களுக்கு செல்வாக்கு இல்லை, அப்போ பயங்காட்டி ஓட்டு வாங்க பார்க்குறாங்க. அதாவது நாங்கள் யார் தெரியுமா, எப்போவுமே இராணுவத்தோடு தான் இருக்கோம், உங்களெல்லாம் காலி பண்ணிடுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி இருக்க ஒரு தலைவர்களுக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? எங்க நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்கள் சேவை செஞ்சால் தானே. இவர் நல்ல மனுஷங்க, எந்த நேரம் போனாலும் பார்க்கலாங்க. காலையில் நம்ம கூட தாங்க வாக்கிங்கெல்லாம் வருவார் போவார், கூப்பிட்டா என்னென்னு கேட்பாரு, எப்போ வேணாலும் பார்க்கலாம். அப்படி தானே எல்லாருமே இருந்தாங்க. ஆமாம், முதல்ல இருந்த தலைவர்கள்லாம் அப்படி தானே இருந்தாங்க. அப்போ ஏன் இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை? இப்போ இவர் விஜய் வந்து என்ன சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒய் பிளாஸா கொடுத்தீங்க, இப்போ 15 லட்ச ரூபா மாதத்துக்கு அதுக்கு செலவாம். மக்கள் வரி பணத்துக்குள்ள 15 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ அதே மாதிரி அவர் பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு வருஷத்துக்கு 3 கோடி ரூபா செலவாம். அவரால் என்ன வருமானம் வருதுன்னு அவருக்கு 3 கோடி ரூபா பாதுகாப்பு கொடுக்குறோம். இப்போ மக்கள் வரி பணத்தை நீங்கள் யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் செலவு பண்ணுவாங்க. கௌரவமா சார்? ஓய்பிரிவு இசட் பிரிவு பாதுகாப்புல ஒரு கௌரவம் நினைக்கிறாங்களா? எப்படி கௌரவம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து பெரிய தலைவர்னு அவங்களா தம்பட்டம் அடிச்சுக்கிறது, இது ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. இப்போ என்னன்னா, பெரிய தலைவர்னா நிறைய பாதுகாப்பு இருக்குன்னு. அதுக்கு தான் அவர் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பான்சர்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பணியம் போட்ட ஆளுகளை ஆமாம் ஒரு 30 பேரை போட்டுக்கிட்டு ஓடியாரா இல்லையா? அவர் பாட்டுக்கு தாங்க சும்மா வராரு, மக்கள்லாம் சும்மா இருக்காங்க. ஒரு 30 பேரை போட்டுக்கிட்டு அவர் ஓடியாராரு.
அதே மாதிரி தான் இப்போ அந்த 30 பேருக்கு பதிலாக நாங்களே கொடுத்துட்றோம்ப்பா உனக்குண்டு மத்திய அரசாங்கத்துல இருந்து. சரி, அவரு நம்மளுக்கு சப்போர்ட்டா வந்துருவாருன்னு நினைச்சு கொடுத்துருக்காங்களோ என்னவோ, அது எனக்கு தெரியல. அவங்கள எதிர்காலத்துல கூட்டணி வச்சுக்கலாமா? கண்டிப்பா கூட்டணி வைக்கலாம், அதுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்ங்கிறதுக்காக அது செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு கருத்து. எனக்கு என்ன அப்படின்னா, இப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய ஆளுங்க எப்படி தலைவராக வர முடியும்? நீங்க வந்து அப்ப அந்த தலைவர்களாக இருக்கவங்கெல்லாம் கிரிமினலா அப்படின்னு பார்க்கும்போது, பாராளுமன்ற இதை போய் பார்க்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, 60% மேல பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கவங்க வந்து கிரிமினல் வழக்குகள்ல ஈடுபாடு உள்ளவங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. ஆமா, 5000 வழக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, அதை ரெகுலரா விசாரிச்சு சீக்கிரம் அதை முடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு. அது 60% மேல உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பூராமே கிரிமினல் வழக்குகள்ல தொடர்புடையவர்கள்னு சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கையில இப்ப இந்த தலைவர்கள்லாம் கிரிமினல் வழக்குல தொடர்புடையவர்களா என்னங்கிறது எனக்கு தெரியலங்க. நீங்க பாட்டு கிரிமினல் விஜய அவர் எதிர்காலத்துல அதிமுக இப்ப பேரம் பேசியிருக்காரு. ஆட்சியில அது வந்து பிரச்சனை இல்ல அது வந்து எடப்பாடியார் செய்ய வேண்டிய கருத்து. ஏன்னா அதிமுகவுடைய தலைமை அவருக்கு யாரெல்லாம் அவர் சொல்றாரு நான் மெகா கூட்டணி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒத்து போறவங்க யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கூட்டிடுவாங்க. அதனால நாங்க சொல்றது வந்து இப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம என்ன சொல்றதுங்கிறதா தான் சொல்றேன். ஒரு தலைவர்னு சொன்னா மக்கள் நேசிக்கக்கூடியவன நீங்க புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி கேட்குறீங்க எல்லாரையும். அப்ப புரட்சி தலைவர் மாதிரி மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவரா வாங்க. நீங்க நடிகர், மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவரா ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு பயந்து ஏன் போறீங்க? அப்போ மக்கள் உங்களை வெறுக்கிறாங்களா? பிஜேபி தலைவரை வெறுக்கிறாங்க, அதனாலதான் அவர் பாதுகாப்பு போட்டிருக்காரு. அப்ப பிஜேபினாலதான் எதிர்ப்பு அதிகங்கிறீங்களா அப்படி சார்? இல்லை, பிஜேபியை சார்ந்தவங்க எல்லாரும் எல்லாம் இப்போ ஒரு ஹெச் ராஜாங்கிறவர் பார்த்தீங்கன்னா மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் போய் ஒரு பேசுகிறாரு, இதை நாங்கள் அயோத்தியை மாதிரி மாற்றிடுவோம் அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியினுடைய ஆட்சி காலம் கற்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம வந்து வணக்க வழிபாடில் முதல்ல வந்து தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்போ அது ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால். கண்டிப்பாக. அப்போ நமக்கு எதை வணங்கணும்னே தெரியாது. நம்மளை விட எதை பெருசா தெரியுதோ? இப்போ சூரியனை பார்த்தா கும்பிட்டுருப்போம், தண்ணியை பார்த்தா கும்பிட்டுருப்போம், மலையை பார்த்தா கும்பிட்டுருப்போம், கல்லை பார்த்தா கும்பிட்டுருப்போம். ஆமா, என்னன்னா நம்மளை விட பெருசு, என்ன எதுவும் பண்ணிடாத, என்னைய காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கும்பிட்டுருப்போம். இன்னமும் சூரிய பகவானை கும்பிடுறோம். ஸோ இப்படி எல்லாமே இருந்த காலத்துல அப்புறம் வந்து வணக்க வழிபாட்டு காலங்கள் வருது. இப்போ இந்த வணக்க வழிபாட்டுல எல்லாருமே வணக்க வழிபாடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த வணக்க வழிபாடுல பல வணக்க வழிபாடுகள் இறக்குமதியும் ஆயிருக்கு. ஆமா, இங்க இல்லாம இறக்குமதியும் ஆயிருக்கு. ஆரியர்கள் வருகை, முகலாயர்கள் வருகை, கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர்கள் வருகை, இப்படி வந்து பல வணக்க வழிபாடுகள்ல நம்ம போயிட்டோம். இப்போ அப்ப நீங்க பழையபடி அதெல்லாம் முடியாது, இருக்கிற தர்காக்களை எல்லாம் உடைச்சிடணும், இருக்கிற பள்ளிகளை எல்லாம் உடைக்கணும், அயோத்தியில உடைச்ச மாதிரி நாங்க இங்கேயும் உடைச்சிருவோம் அப்படின்னா நீங்க என்ன பழையபடி கற்காலத்தை நோக்கி பிஜேபி நம்மளை கொண்டு போக போதா? அதுக்கான வேலை செய்ய போறாங்களா? இல்ல நம்ம முன்னேறிய நாடு, படித்தவர்கள், பண்பாளர்கள், எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவங்க, எல்லா மக்களோடையும் வாழ தெரிஞ்சவங்க அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போக போறோமா? எதை நோக்கி இவங்க பயணம்? அப்ப இப்படி நீங்க ஒரே ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொருத்தர் குற்றம் குறையா பேசி சண்டை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வாழ முடியும்? இப்ப நம்ம எல்லாருமே தமிழன். இப்போ இவர் வேண்டா வடநாடுல இருந்து வந்து இங்க வேலைக்கு வந்த இடத்துல பிறந்த மகனாக இருக்கலாம். நம்ம சர்மா, அவரு என்ன சர்மா, அவரு ராஜா, ஹெச் ராஜா வந்து என்னமோ சர்மான்ல சொல்றானுங்க, சர்மா ராஜான்ல சொல்றானுங்க அவர் பேரை. அவரு அதே மாதிரி இந்த பாண்டேன்னு ஒருத்தர் எல்லா இதுலயும் பேசிட்டு இருக்கிறாரு, ரங்கராஜ பாண்டே. ஆமா, இப்ப இப்படி கொஞ்சம் பேர் வந்தவங்க. அதே மாதிரி நம்ம ஆளுங்க இங்க இருந்து போய் டில்லியில வேலை செஞ்சு ஹிந்தி பேசிக்கிட்டு அங்க இருக்காங்க. தமிழர்கள் அங்கே போய் வேலை செஞ்சவங்க, அவங்க புள்ள ஊட்டி எல்லாமே அங்கே பிறந்திருக்கோம், அங்கே படிச்சிருக்கோம், ஹிந்தி பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அதுக்காண்டி அவன் வந்ததுல தப்பு போனதுல தப்புன்னு அதெல்லாம் சொல்ல வரல. இப்போ இப்படி வந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து பிரச்சனையே பெருசாக்குறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தர்றோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒரு வசனம் பெருசாக பெற்றுச்சு. ஆனால் எங் தலைமையில் கூட்டணி வரவர்களுக்கு நான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு பங்கு தரேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இப்போ அதிமுக ரகசியத்தை டீல் போகிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. 117 சீட்டு கேட்குற மாதிரியும் 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம்னா அப்படி நம்ம ஒத்து போனால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படி ஒரு பேச்சு அடிப்படுது. உண்மை தானே எப்படி சார்? அப்படி அடிபட்டா கூட விஜயோட கூட்டணி போவாரா திரு எடப்பாடி வந்து? இல்லை, நீங்கள் வந்து நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.
Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.